ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடித்த சாப்பாட்டில் எப்படி பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வடித்து வச்சுட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. வணக்கிட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணங்கின பிறகு பச்சை வாசமெல்லாம் நல்லா போன பிறகு நம்ம காய்கறியில் போட்டு வணக்கிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பாப்பா பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்க சொன்னால் அதில் உட்காந்து வந்து விளையாடிட்டு இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நம்மக்கிட்ட என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டாச்சு. பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் மல்லித்தலை, புதினா எல்லாம் போட்டாச்சு. முட்டைக்கோஸ் இருந்தது, அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் பொடி நான் அரைச்சி வச்சுருப்பேன். அது வந்து தான் எல்லா குழம்புக்கும் நான் வந்து போட்டுக்குவேன். அதுலேயே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் போட்டிருப்பேன். அதனால் அது போட்டாச்சு. அது போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து சாப்பாடு போட்டு சூடாக கிளறும் போது வந்து உங்களுக்கு குழையாமல் வரும். அதனால் வந்து ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் இது வந்து ஸ்கூலுக்கு வேணாலும் கொடுத்து விட்டுக்கலாம். அதனால் வந்து லெமன் புழிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தயிர் வாங்கிட்டு வர சொல்லி ஹரிஷை கடைக்கு அனுப்புனேன். அவன் பாருங்கள் என்ன நம்மளாம் சேட்டை பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றான்னு. வீதியில் நடந்து வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு வர்றான் பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து ஈஸியாக செய்யலாம். குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடுற மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி, தயிர், அது கூட சப்பாத்தி, புளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளுக்கு அவசரமாக ஒரு வெஜிடபிள் பொரியலெல்லாம் கொடுத்து விட முடியல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.